குட் மார்னிங். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது காவல்துறையை பற்றி பார்க்க போகிறோம். பேசிக்கான சில பாயிண்ட்ஸ், சரிங்களா? காவல், போலீஸ். ஸோ இது என்ன அப்படின்னா, இது ஒரு விரிவாக்கம், கரெக்டுங்களா? இப்போ பிஎஸ்சி அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ், அது மாதிரி என்னது போலீஸ்ன்றது ஒரு விரிவாக்கம், சரிங்களா? அப்போது என்ன அப்படின்னா, பி அப்படின்னா ப்ரொடெக்ஷன், ஓ அப்படின்னா ஆஃப், எல் அப்படின்னா லைஃப், ஐன்னா இன், சி அப்படின்னா சிவில், இ அப்படின்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ். அப்போது போலீஸ்னால் என்ன அப்படின்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் இன் சிவில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ். அப்போது சிவில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் அப்படின்னா பொதுமக்கள் அப்படின்னு அர்த்தம். லைஃப் அப்படின்னா வாழ்க்கை, ப்ரொடெக்ஷன்னா பாதுகாத்தல். அப்போது பொதுமக்கள் வாழ்வை பாதுகாக்கும் ஒரு அமைப்பு தான் என்னது போலீஸ், ரைட்டுங்களா? அப்போ இது ஒரு விரிவாக்கம், நல்லா தெரிஞ்சுக்கணும், ரைட்டா? சரி, உலகத்தில் முதல்ல சீருடை காவல்துறை எந்த நாட்டில் ஏற்படுத்தப்பட்டதுன்னா பிரான்ஸ் நாட்டில், சரிங்களா? 1667 கிபியில் ஏற்படுத்தப்பட்டது, சரிங்களா? இந்தியாவில் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா காவல்துறையை யார் ஏற்படுத்தினா அப்படின்னா பிரிட்டிஷ் காலத்தில் கார்ன்வாலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரபு. எந்த ஆண்டு அப்படின்னா 1791. நம்முடைய பழைய காவல் முறை ஒன்று இருக்குது, என்ன அப்படின்னா தானா காவல் முறை அப்படி சொல்லுவாங்க. தானா அப்படின்னா என்னது, வட்டம். அந்த வட்டத்தோட காவல் அதிகாரிக்கு பேர் தரோகா. அப்போது இந்த தானா என்பது வட்டம், தரோக்கான்றது அந்த காவல்துறை அதிகாரி. அப்போ இந்த தானா காவல் முறையை புதுப்பித்து தான் கார்ன்வாலிஸ் பிரபு என்னத்தை ஏற்படுத்துகிறார் இந்தியாவில், காவல்துறையை. அப்போ இந்தியாவில் நிரந்தர காவல்துறை ஏற்படுத்தின ஆள் யார்? கார்ன்வாலிஸ். அப்போல்லாம் ஆரம்பத்தில் காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா பிரச்சனைன்னா காவல்துறை வருவாங்க. அந்த பழைய இதெல்லாம் படங்கள்லாம் பார்த்துருப்போம், ட்ரௌசரை போட்டிருப்பாங்க, ரைட்டா? சரி, அப்போ பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் கிளம்பிடுவாங்க. அப்போ பிரச்சனை எப்போதும் சால்வ் பண்ணுறதுக்கு நிரந்தரமான ஒரு காவல் படை இருக்குன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணவர் யார்? கார்ன்வாலிஸ் பிரபு, ரைட்டா? சரி, அப்போ அவர் தான் இந்த நிரந்தர காவல்துறையை நமக்கு இந்தியாவில் ஏற்படுத்தினவர், ரைட்டா? சரி, சுதந்திரத்துக்கு அப்புறம் அதை அப்படியே என்ன பண்ணுறோம், நம்ம ஃபாலோ பண்ணிக்க ஆரம்பிக்கிறோம். சரி, காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு அகில இந்திய பணி இருக்குது, ஆல் இண்டியா சர்வீஸ். என்ன அப்படின்னா என்னது, ஐபிஎஸ். ஐபிஎஸ்னால் என்ன மீனிங்க? இந்தியன் போலீஸ் சர்வீஸ், இந்திய காவல் பணி, ரைட்டுங்களா? சுதந்திரத்துக்கு முன்னாடி அது ஐபி அப்படின்னு இருந்தது, சுதந்திரத்துக்கு அப்புறம் தான் ஐபிஎஸ்ன்னு மாறுது, ரைட்டா? சரி, சொல்லுங்கள். அப்போ நீங்கள் காவல்துறையில் பணியாற்ற போகிறீங்க, எஸ்ஐயா காவலர்களா? உங்களுக்கு உயர் அதிகாரிகள் யார் இருப்பாங்க? ஐபிஎஸ் அதிகாரிகள் தான் இருப்பாங்க, ரைட்டா? சரி, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த ஐபிஎஸ் ட்ரைனிங் எங்கே தர்றாங்க, அந்த நிறுவனம் எங்கே இருக்குது? இதுதான் கேள்வி, சொல்லுங்கள். இந்திய காவல் பணி இருக்குல்ல, இதுக்கான ட்ரைனிங் எங்கே தராங்க? சரி, என்ன அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் நேஷ்னல் போலீஸ் அகாடமி. சர்தார் வல்லபாய் பட்டேல் தேசிய போலீஸ் பயிற்சி கல்லூரி எங்கே இருக்குது அப்படின்னா ஹைதராபாத்தில். முன்னாடி ஆந்திர மாநிலம், இப்போது தெலுங்கானா மாநிலத்தில் இருக்குது, ரைட்டா? அப்போ ஐபிஎஸ் ட்ரைனிங் இங்கே கொடுக்குறாங்க, ஹைதராபாத்தில், தெலுங்கானா மாநிலத்தில் இருக்குது. அந்த நிறுவனத்துக்கு பேர் என்னது? சர்தார் வல்லபாய் பட்டேல் நேஷ்னல் போலீஸ் அகாடமி. அப்போ சர்தார் வல்லபாய் பட்டேல் தேசிய போலீஸ் பயிற்சி கல்லூரி அமைந்துள்ள இடம் அப்படின்னா என்ன இடம்? ஹைதராபாத். ஸோ அப்போ இதுதான் என்னது, உலக காவல்துறை, இந்தியா காவல்துறை பற்றி ஒரு இன்ட்ரோ, ரைட்டுங்களா?